ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி செய்கிறது. ஸ்வீட்னா நம்ம ஜாஸ்தி ஒரு சிலர் ஒரு ஸ்வீட் செய்வாங்க. நாங்கள் அதிரசம் செய்வோம். அது ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா. அது எப்படி செய்கிறதுன்றது எங்கள் அம்மா கொஞ்சம் சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். அதிரசம் செய்வது எப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்மா. ஃபஸ்ட்டு எப்படி அரிசி ஊற வச்சிங்க? எப்படி இப்போ 4 மணி அரிசி ஊற வச்சுடுவோம். நைட்டே ஊற வச்சிருவீங்களா? நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ கழுவி நல்லா கிளீனாக ஆற வச்சு தண்ணி இப்படி ஒட்டக்கூடாது. கையில் அரிசி அப்படி போய் விசில் அரிசியில் 4 மணி அரிசிக்கு 2 மணி வெல்லம் போடுறது. வெல்லம் கொஞ்சம் நைஸாக உடைச்சிட்டு 2 மணி வெல்லம் போட்டு பாக்கி எடுக்கிறது. இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? பாகு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடி பண்றேன். பாகு எந்த பதம் வரணும்? பாக்கு வரும்போது சொல்றேன். இப்போ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு. அரிசி மாவு ஆல்ரெடி மிஷினுக்கு போயிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, வில்லேஜ்ன்றதால வாழை இலை கூட ரெடியாக இருக்குது. வாழை இலை தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் அதிரசம் ரெடி ஆகிடும். அம்மா அடுப்பில் தான் செஞ்சுட்டு இருக்காங்கங்க. இப்படி தான் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்பீங்களாம்மா? ஆமாம், வந்துருச்சா பதம்? வந்துருச்சு பதம். இப்படி வாரி போட்டு களி கலர்ற மாதிரி கலரணும். ஒன்னாவதுயா இங்கதான் மழை வந்தா வந்துதா? மழை ஒன்று மாவுதான். மாவு கூட்டியாச்சு. மாவு கூட்டி கலரியாச்சு. கூட்டியாச்சு மாவு. இப்போ இது வாழையால் மேலே போட்டு தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். போட்டு எடுக்கணும். ஹாய், எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் செய்வீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டி விட்டு எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் விட்டு 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் அதிரசம் ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னம்மா அரிசியில் செஞ்சது? என்ன அரிசி இது? மணவரை அரிசி தான். கொட்டரிசி செகப்பா இருக்குல்ல, அது அதிரச அரிசி தான். அதிரச அரிசி பேரு மணவரை அரிசி தான். மணவரை அரிசியா? அதிரசே ரெட் கலர் ஒரு ரைஸ் இருக்கும்ல, அதுல செஞ்சுட்டு இருக்கோங்க. கொஞ்சமா சொல்லு போது கதை யார் பண்றோம். சரி நல்லா காய்ச்சல்னா சாப்பிடுங்க. எனக்கு மாதிரி அவங்க பேர் தான் போன தீபாவளி போவான், ஒரு கதை எடுப்பான், கடிச்சு திரும்ப வருவான், கடிப்பான். அதுக்கு फोन करना आमच्या काही फोन कर. அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா? இப்படி தான் வாங்க பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அதிரசம்.
அவங்க சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணால் நீங்களும் உங்கள் வீட்டில் அதிரசம் செய்யலாம். எண்ணெயை புழிஞ்சு அந்த ஒரு சட்டியில் போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் ஆற்றி எடுத்து வைப்பாங்க. தண்ணி போதும். ஏன் சொல்லுங்கன்னா உருளைக்கிழங்கு வேணும் தானே அப்படியே 3 கிலோ வச்சு நத்தியா தான் பண்ணுவோம். அதிரசம் ரெடிங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி பண்ணிட்டாங்க மம்மி. இங்கே பாருங்க, அதிரசம் ரெடியாக இருக்குது. வாழை இலை மேலே ஆறிட்டு இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ஹாப்பி தீபாவளி. பாய்.